நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் கதிரின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. முதலில் தலைப்புச் செய்திகள். அமைச்சர் ஜீவனை கைது செய்ய உத்தரவு. ஜனாதிபதி தேர்தலை நடத்தக் கோரி போராட்டம். யாழில் வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக மோசடி செய்த மூவர் கைது. மாமனை கொலை செய்த மருமகன் உட்பட 5 கைது. பொது வேட்பாளர் தொடர்பில் தமிழ் தேசிய கட்சிகளுக்கிடையில் ஒப்பந்தம். விடுதியில் ஆணொருவரின் சடலம் மீட்பு. அமைச்சரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளருமான ஜீவன் தொண்டமான் உள்ளிட்ட சிலரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஹளனிவெளி பெருந்தோட்டத்திற்குட்பட்ட ஃபீட்ரூ தேயிலை தொழிற்சாலைக்குள் அத்துமீறி நுழைந்த சம்பவம் தொடர்பில் வழக்கொன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணை இன்று காலை நுவரெலியா மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் எதிர்த்தரப்பினர் முன்னிலையாகாத நிலையில் நீதிமன்றம் குறித்த உத்தரவினை பிறப்பித்துள்ளது. குறிப்பாக அமைச்சர் ஜீவன் தொண்டமான் மற்றும் சம்பவத்துடன் தொடர்புடைய 2 சந்தேக நபர்களை கைது செய்து அடுத்த மாதம் 26ஆம் திகதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு நுவரெலியா மாவட்ட நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார். ஜனாதிபதி தேர்தலை நடத்துமாறு கோரி பல சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் இன்று ராஜகிரியில் உள்ள தேர்தல் செயலக அலுவலகத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். குறித்த போராட்டத்தில் சாதி புரட்சிக்கு இடமளிக்கப்பட மாட்டாது, ஜனாதிபதி தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும், சுயாதீன தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அதிகாரத்தை உடனடியாக பிரயோகிக்க வேண்டும் என்ற பதாதைகளை ஏந்தியவாறு குறித்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இளைஞர்களிடம் வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைப்பதாக கூறி பெருந்தொகையான பண மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 2 பெண்கள் உட்பட 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைப்பதாக கூறியவர்களை நம்பி பணத்தினை கொடுத்து ஏமாந்த 3 வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகளை முன்னெடுத்த யாழ்ப்பாண போலீசார் 3 கைது செய்துள்ளனர். மானிப்பாய் பகுதியைச் சேர்ந்த பெண்ணொருவரை 10 லட்சம் ரூபாய் மோசடி செய்த குற்றச்சாட்டிலும், காத்தான்குடி பகுதியைச் சேர்ந்தவரும் தற்போது களுத்துறை பகுதியில் வசித்து வரும் பெண்ணொருவரை 25 லட்சம் ரூபாய் மோசடி செய்த குற்றச்சாட்டிலும், யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவரும் தற்போது தெஹிவளையில் வசித்து வரும் நபரொருவரை 40 லட்சம் ரூபாய் மோசடி செய்த குற்றச்சாட்டிலும் போலீசார் கைது செய்துள்ளனர். அம்பாறை சாய்ந்தமருது போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் தனது மாமனாரை தாக்கி கொலை செய்ததாக குற்றஞ்சாட்டப்பட்ட பிரதான சந்தேக நபர் உட்பட 5 தலைமறைவாகி இருந்த நிலையில் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவத்தில் தாக்குதலுக்குள்ளாகி 62 வயதினையுடைய மீரா சாயிப் சின்னராசா என்பவரே மரணமடைந்திருந்தார். இந்த சம்பவத்தில் மாமனாரை தாக்கி படுகொலை செய்ததாக குற்றஞ்சாட்டப்பட்ட பிரதான சந்தேக நபரான மருமகன் மட்டக்களப்பு மாவட்டம் வாழைச்சேனை பகுதியில் இருந்தும் ஏனைய 4 சந்தேக நபர்களும் சாய்ந்தமருது பகுதியில் இருந்தும் கைது செய்யப்பட்டிருந்தனர். தமிழ் தேசிய கட்சிகளிற்கும் தமிழ் மக்கள் பொதுச்சபைக்கும் இடையிலான புரிந்துணர்வு உடன்படிக்கை கைச்சாத்திடும் நிகழ்வு இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. இன்று முற்பகல் 12 மணியளவில் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள தந்தை செல்வா கலையரங்கில் இடம்பெற்றது. சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் அனைத்து கட்சிகளினதும் ஆதரவுடன் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் தரப்பிலிருந்து பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கு கடந்த காலங்களில் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டன. அது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தமே இன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடக்கூடிய கட்சிகள் தமிழ் மக்களது கோரிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கான முயற்சியாக குறித்த ஒப்பந்தம் அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நுவரெலியா கூட்டுறவு தங்குமிட விடுதியில் இருந்து ஆணொருவரின் சடலம் இன்று மீட்கப்பட்டுள்ளது. பனாப்பிட்டிய கரந்தனிய பகுதியைச் சேர்ந்த 31 வயதினை உடையவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் என போலீசார் தெரிவித்தனர். குறித்த இளைஞர் கடந்த 19ஆம் திகதி வெள்ளிக்கிழமை பிற்பகல் தங்குமிடத்திற்கு வந்ததாகவும் அந்த இடத்தை விட்டு 22ஆம் திகதி காலை வெளியேறுவதாக விடுதி நிர்வாகத்திற்கு தெரிவித்துள்ளார். எனினும் இன்றைய தினம் திங்கட்கிழமை காலை வரை அவர் வெளியே வராததால் சந்தேகம் ஏற்பட்டு அறையில் ஜன்னல் பகுதியில் இருந்து ஆய்வு செய்த போது சம்பந்தப்பட்டவர் தரையில் விழுந்து கிடப்பதை பார்த்த ஊழியர் ஒருவர் இதுகுறித்து நுவரெலியா போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு வருகை தந்த போலீசார் குறித்த நபர் தங்கியிருந்த அறையின் கதவு உட்பகுதியில் பூட்டப்பட்டிருந்தமையினால் கதவினை உடைத்துக் கொண்டு உள்நுழைந்த போது கீழே விழுந்த நிலையில் காணப்பட்டுள்ளார்.
இதனைத் தொடர்ந்து போலீசார் 1990 என்ற நோயாளர் காவண்டி சேவைக்கு அழைப்பு விடுத்தனர். ஸ்தலத்துக்கு விரைந்தவர்கள் பரிசோதனை செய்து குறித்த நபர் உயிரிழந்துள்ளதை உறுதிப்படுத்தினர். கம்பஹேமுவ போலீஸ் பிரிவிற்குட்பட்ட குகுகல்கடுவ பகுதியில் கூரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக கம்பஹேமுவ போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றுள்ளது. மத்துகமா பகுதியில் வசிக்கும் 51 வயதினையுடைய நபரே கொலை செய்யப்பட்டுள்ளார். கொலை செய்யப்பட்டவர் மேலும் 2 நண்பர்களுடன் இணைந்து மதுபானம் அருந்திக் கொண்டிருந்துள்ள நிலையில் நண்பர்களுக்கு இடையில் ஏற்பட்ட தகராறில் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. 3 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர இன்று பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு மேல் நீதிமன்றில் இடம்பெற்ற வழக்கு விசாரணையின் போது நீதிபதி அமல் ரணராஜா குறித்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். 2015 ஆண்டு டிசம்பர் மாதம் 21 தெமட்டகொட கடையொன்றில் பணிபுரிந்த அமில பிரியங்க என்ற இளைஞனை கடத்திச் சென்று தாக்கியமை உள்ளிட்ட 18 குற்றச்சாட்டுகளில் கிருணிகா குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டது. அதற்கமைய 3 வருட கடூழிய சிறை தண்டனையும் 3,60,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் ஆலயம் ஒன்றில் நகைகள் திருடப்பட்ட சம்பவம் தொடர்பில் குறித்த ஆலயத்தின் உதவி குருக்கள் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் ஊர்காவற்துறை புளியங்குடல் பகுதியில் உள்ள ஆலயம் ஒன்றில் தங்கம் உள்ளிட்ட ஆபரணங்களை திருடிய குற்றச்சாட்டில் 28 வயதான ஆலயத்தின் உதவி குருக்கள் கைதாகியுள்ளார். கைது செய்யப்பட்ட நபரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் 40 பவுன் தங்க நகைகள் மீட்கப்பட்டுள்ளன. அத்துடன் ஏனைய நகைகள் வங்கியில் அடகு வைக்கப்பட்டுள்ளமை விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. உவா பரணகம உமா எல பகுதியில் உள்ள டயர் களஞ்சிய சாலை ஒன்றில் இன்று பாரிய தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதாக அம்பகஸ்தோவ போலீசார் தெரிவித்தனர். மூடப்பட்டிருந்த டயர் களஞ்சிய சாலையிலேயே இவ்வாறு தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை www.tamilkadir.com என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம். அத்துடன் செய்திகளை உடனுக்குடன் காணொலி வடிவில் அறிந்து கொள்ள எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.